நாம் அனைவரும் நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து நமது குண்டலினியை எழுப்பி பந்தமிட்டுக் கொள்ளலாம். நமது இடது கையை மடி மீதும் வலது கையை நமது இதயத்தில் வைத்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களுடைய இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான். ஆத்மா தவிர வேறு எதுவும் அல்ல. தாயே, நாங்கள் அனைவரும் இன்று காலை தியானம் செய்வதற்காக தங்கள் முன் அமர்ந்துள்ளோம். எங்களின் இந்த தியானம் முடியும் வரையில் எண்ணங்கள் அற்ற நிலையில் நாங்கள் இறைவனின் ஆனந்த நிலையில் ஆனந்தத்தில் திளைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரிவதுடன் அனுமதியும் தாருங்கள் அம்மா. கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி மகாசரஸ்வதி மகாகாளி திரிகுணாத்மிகா குண்டலினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ சஹஸ்ரார ஸ்வாமினி
ஸ்ரீ கணேச மந்திரம். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை நம்முடைய 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களுடைய பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, தயவு செய்து எங்கள் உடம்பிலுள்ள அனைத்து விதமான உடல் உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் எங்களுக்குள் இருக்கின்ற எதிர்மறை தீய குணங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து தங்களை போன்ற பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் எங்களுக்கு தந்தருள வேண்டும் அம்மா. மந்திரம். ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदि भूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. இடா நாடி. நமது கவனத்தை நம்முடைய இடா நாடியிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களுடைய இடா நாடியை பூமி தத்துவத்தின் வழியாக சுத்திகரிப்பு செய்திருங்கள். தாயே, எங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் தங்கள் அருளால் தூய்மையாக்கப்பட வேண்டும் அம்மா. தயவு செய்து எங்களுக்குள் ஸ்ரீ மகா காளியின் தத்துவமும் ஸ்ரீ பைரவரின் தத்துவமும் விழிப்புணர்வு அடைய செய்திடுங்கள். மந்திரம். ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री महाकाली श्री भैरवनाथ साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. பிங்களா நாடி. கவனத்தை நம்முடைய பிங்களா நாடியிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய், தயவு செய்து எங்களுடைய பிங்களா நாடியை ஆகாய தத்துவத்தின் மூலமாக சுத்திகரிப்பு செய்திடுங்கள் அம்மா. தாயே,
தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை மகிழ்ந்தும் அனுபவிப்பவர் தாங்களே ஆவீர் அம்மா. நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தாயே, தங்களால் தூய்மையாக்கப்பட்டுள்ள எங்களுடைய விருப்பங்களை நாங்கள் செயலாற்றுவதற்குரிய சக்தியை தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தயவு செய்து எங்களுக்குள் ஸ்ரீ மகா சரஸ்வதியின் தத்துவமும் ஸ்ரீ ஹனுமரின் தத்துவமும் விழிப்புணர்வு அடைய செய்திடுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री महासरस्वती श्री हनुमाना साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. சுழுமுனை நாடி கவனத்தை நம்முடைய மத்திய நாடியிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் இறந்த காலத்தின் இறந்த எண்ணங்களும் அல்லாமல், எதிர்காலத்தின் சிந்தனைகளோடும் அல்லாமல், நிகழ்காலத்தில் சமநிலையில் நிலைத்திருக்கிறோம் அம்மா. தயவு செய்து தாங்கள் எங்களுடைய சுழுமுனை நாடியின் பாதையை சுத்திகரிப்பு செய்திடுங்கள் அம்மா. தாயே, பரிணாமத்தின் வளர்ச்சிக்கு தாங்களே காரணமாவே எங்களுக்கு அந்த பரிணாம வளர்ச்சியின் மூலம் ஆத்ம விழிப்புணர்வு கொடுத்து எங்களின் நிலையில் நாங்கள் யார் என்பதை எங்களுக்கு புரிய வைத்திருக்கிறீர்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற சகஜ யோகிகள் என்பதை எங்களுக்குள் நிலைநிறுத்திட தயவு செய்து வலிமையை தாருங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் ஸ்ரீ மகா லக்ஷ்மியின் தத்துவத்தை விழிப்புணர்வு அடைய செய்திடுங்கள் தாயே. மந்திரம் ஸ்ரீ மகா லக்ஷ்மி ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः.
கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரம். தாயே, தாங்கள் எங்களுடைய மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ கணேசராக அமர்ந்திருக்கிறீர்கள். தங்களின் அனுமதி இருந்தால்தான் எங்களுடைய குண்டலினி தாய் மேல் எழும்புவார்கள். தாயே, எங்களுக்கு தங்களை அன்றி வேறு எவரையும் தெரியாது. தாங்களே எங்களுடைய தாயாவீர். ஸ்ரீ கணேசர் எங்களுடைய மூத்த சகோதரர். தாயே, ஸ்ரீ கணேசர் தங்களிடத்தில் கொண்டுள்ள சந்தேகமற்ற அர்ப்பணிப்புடன் கூடிய பக்தியைப் போல நாங்களும் தங்களிடத்தில் எவ்வித சந்தேகமும் இல்லாமல் நம்பிக்கையுடன் கூடிய பக்தியுடன் நாங்கள் எங்களுடைய பக்தி சேவையை செய்ய அனுமதி தாருங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்கு அதற்குரிய கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தையும் ஞானத்தையும் விவேகத்தையும் அன்பையும் மன்னித்தல் குணத்தையும் தூய்மையையும் நேர்மையையும் தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் சாட்சி பாவத்துடன் எப்பொழுதும் இருப்பதற்கும் எங்களுக்கு அருள் புரியுங்கள் தாயே. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற குழப்பங்களையும் மாயைகளையும் தயவு செய்து அறவே அகற்றி எங்களை எப்பொழுதும் நிகழ்காலத்தில் இறைவனோடு ஒன்றிணைந்த நிலையில் கூட்டுணர்வோடு நாங்கள் தங்களின் தரிசனத்தை காணும் மனநிலையில் மட்டுமே நிலைத்திருக்க வேண்டும் அம்மா. தாய், தயவு செய்து எங்களுடைய குண்டலினி தாய் மேலெழும்ப அனுமதி தாருங்கள் அம்மா. மந்திரம். ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷா. त्वमेव साक्षात् श्री गणेशा गौरी कुंडलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரம். கவனம் மெதுவாக நாபி சக்கரம். மெதுவாக பவசாகரம். குருவே பிரம்மா, குருவே விஷ்ணு, ஆண்டவர் சிவனே குரு. குருவே உண்மையிலேயே உயர்ந்த ஆத்மா, மாசற்ற தாய் ஸ்ரீ மாதாஜி, எங்களின் ஆதி குருவான அன்பான குருவான தங்களுக்கு எங்களின் வணக்கங்கள் அம்மா. தாயே,
தங்கள் அருளால் நாங்கள் சுயம் குருவாக மாறியிருக்கிறோம். நாங்கள் இந்த சுயம் குருவிற்குரிய புனிதத்தையும் தத்துவத்தையும் உண்மையையும் புரிந்து கொண்டு நிலைத்திருக்க தயவு செய்து எங்களுக்கு அருள் புரியுங்கள் அம்மா. ஒரு சுயம் குருவிற்கான குரு தத்துவம் மேல் எழுந்து வரும்பொழுதுதான் எங்களின் தாயான குண்டலினி தாயின் உணர்தலையும் அவர்களால் ஏற்படுத்தப்படுகின்ற ஒளிகளையும் எங்களால் உணர இயலும் தாயே. தயவு செய்து எங்களுக்கு அப்பெரும் பாக்கியத்தை தந்தருளுங்கள் அம்மா. கவனம் நம்முடைய பவசாக்கரத்திலேயே வைத்திருந்து குரு அஷ்டகம் கேட்போம். यशश्चारुचित्रं वनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरुरङ्घ्रिपद्मे तदा किं तदा किं तदा किं तदा किं श्री माताजी श्री माताजी जय माताजी श्री माताजी। कलात्रन्दनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतादिजातम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे तदा किं तदा किं तदा किं तदा किं जय माताजी जय माताजी जय माताजी श्री माताजी। शतङ्गादिवेदो मुखे शास्त्रविद्या कवितादिकाद्यं सुपद्यं करोति मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे तथा किं तथा किं तथा किं तथा किं जय माताजी श्री माताजी जय माताजी श्री माताजी। विदेशेषु मन्या स्वदेशेषु धन्या सदाचारमृतेषु मत्तो न चन्या
मनश्चेदगतं विच्युतान् तत्पात् जगद्वस्तु सर्वं करेयात् प्रसादात् मनश्चेन लग्नं गुरोराङ्घ्रिपद्मे ददाति 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 श्री माताजी जय माताजी श्री माताजी न भोगेन योगेन बाबा जगातो न गन्धमुखेनैव विदेशि चित्तम् मनश्चेन लग्नं गुरोराङ्घ्रिपद्मे ददाति 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 श्री माताजी श्री माताजी श्री माताजी अरण्येन वस्वस्य गेहेन करिये न देहे मनोवर्तते मे त्वनर्घ्ये मनश्चेन लग्नं गुरोराङ्घ्रिपद्मे ददाति 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 श्री माताजी श्री माताजी श्री माताजी गुरुवास्तकं यापते पुण्यदेहि यतिर्भूपतिर्ब्रह्मचारी च गेहि मनश्चेन लग्नं गुरोराङ्घ्रिपद्मे ददाति 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 श्री माताजी श्री माताजी श्री माताजी श्री माताजी लभेद्वञ्चितं पदं ब्रह्म संज्ञाम् गुरोक्तवते मयोऽप्यस्य लग्नम् मनश्चेन लग्नं गुरोराङ्घ्रिपद्मे ददाति 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 श्री माताजी श्री माताजी श्री माताजी श्री माताजी जय माताजी श्री माताजी श्री माताजी श्री माताजी श्री माताजी मंदिरम श्री आदिगुरु दत्तात्रेय साक्षात् ओम त्वमेव साक्षात् श्री आदिगुरु दत्तात्रेय साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः।
கவனம் மெதுவாக நம்முடைய ஹிருதய சக்கரம், கவனம் மெதுவாக நம்முடைய விஷுத்தி சக்கரம், கவனம் மெதுவாக நம்முடைய ஆக்ஞா சக்கரம், தாயே, நாங்கள் எங்களுடைய அறியாமையாலும் அகங்காரத்தாலும் மமகாரத்தாலும் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, தங்கள் அருளால் எங்களுக்கு மன்னித்தல் குணம் என்ற பெரிய நிலை கிடைத்துள்ளது. தாயே, நாங்கள் அதை முழுமையாக உண்மை நிலையில் புரிந்து கொண்டு தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன், என்னையும் மன்னிக்கிறேன். தாயே, தங்கள் அருளால் நான் என்னையும் மன்னிக்கிறேன், எல்லோரையும் மன்னிக்கிறேன். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன், என்னையும் மன்னிக்கிறேன். கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ரார சக்கரம், தாயே, எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு கொடுப்பதற்காக தாங்கள் எங்களின் உருவம் கொண்டே அவதரித்தீர்கள். ஆதிசக்தியான தாங்கள் எங்களின் சகஸ்ரார சக்கரத்தில் ஸ்ரீ சகஸ்ரார சுவாமினியாக அமர்ந்திருக்கிற தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. எங்களுக்கு உண்மையை புரிய வைத்தமைக்கும் தங்களிடமிருந்து வருகின்ற தெய்வீக நுண் அதிர்வுகளை எங்களுக்கு உணர செய்தமைக்கும் நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து எவ்வித பாரபட்சமும் இல்லாமல் தங்களின் அன்பை எங்கள் மீது செலுத்துவதற்கும் எங்களை மாயைகளிலிருந்து எப்பொழுதும் பாதுகாத்து வருவதற்கும் தாயே, தங்களுக்கு எங்களின் நன்றிகளை தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் செலுத்துகிறோம் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களை எண்ணங்கள் அற்ற நிலையில் இறைவனோடு ஒன்றிணைந்த நிலையில் தியானத்தில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களை எண்ணங்கள் அற்ற நிலையில் நிலைத்திருப்பதற்குரிய வலிமையை தாருங்கள் அம்மா. கவனம் நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திற்கு சற்று மேலே கொண்டு செல்லுவோம்.
தாய், எங்களுடைய ஆசைகளையும் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் எண்ணங்களையும் தங்களின் பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் தாயே. தயவு செய்து எங்களை எண்ணங்கள் அற்ற நிர்விகல்பா நிலையில் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री निर्विकल्पा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. எண்ணங்களற்ற நிலையில் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். எண்ணங்களற்ற நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். So then, we come to the Virata's point, is here. Before that, we have to cross the Hamsa. Without that, you cannot reach the Virat point. So, Hamsa is, as you know very well, is the discretion, divine discretion, which must be within you. Once you develop that, then you don't commit mistakes. You never commit mistakes. Mistakes in the sense you don't do things which are again pushed back on you or for which you have to pay. It's just a very straightforward life. It's so. With this discretion, absolutely you have a complete understanding as to what has to be done, what not to be done. And if that is established, that discretion is established, in many Sahajogis, I must say, discretion has come even with the left Vishuddhi. Even if they have left Vishuddhi, they have this discretion. They know what is right and what is wrong. With that divine discretion, the first thing that happens is that people get impressed by you. It's real collectivity. It impresses the collectivity. A person who has divine discretion, people immediately see the wisdom of that person and think, see now, this man, how could he be? He's so young, how could he be? He's such a child, how could he be? So this divine discretion, which is the, here, Hamsa Chakra's speciality, when it starts manifesting, then automatically you impress the collectivity. This is a very important point one has to know. While introspecting yourself, you just see if you have developed this quality of divine discretion or not. For example, there are many I have seen when they come to the program, they come and tell me, Mother, some Sahajogi told me that you have a bhoot. Have I got a bhoot in you? I said, not at all. How can there be any bhoot in you? He may be happy. But the divine discretion is not to tell him just now, but to remove it. So divine discretion gives you a complete understanding. What is the way to handle another person? What is the way to handle a collective? How to talk to others? How to impress on them the right things? It's a very, very
expansive manifestation in so many directions. If you have no divine discretion, you start speaking what you should not speak. You start saying at a time when you should not say. I mean, you'll have no sense at all of any direction. So to have divine discretion is very important, for which, as you know, Hamsa Chakra physically as well, mentally and also spiritually must be kept on. In my Hansas, we had one puja where I talked about it. The last is the Virat. That is the state you have to reach. Is the Virat is here in front, as you know. And I was surprised when I went to Nepal, which is a temple of Shiva there. Despite they were worshipping Shiva, they were putting all the kumkum here. So I thought that they don't know why they are putting. Because even if you worship Shiva, you must also worship here the Virat. They don't put it here. Because they are absolutely 100% only Shiva worshippers. So why should they put it here? Because somebody who knows, who was Gnostic, has told them that this is the place of Virat. Once you get into Virat, then all your ideas of separating or differentiating goes on. You do not have any more ideas of races left, of nationality, of your city, of your village or anything. At that stage, you don't belong to any place. You belong to every place and you don't belong to every place. Such a situation comes in when you don't hanker after any particular food, you don't like any particular type of people. You can adjust yourself into any circumstances, into any families, into any kind of people. You can live with drunkards. I mean, I have lived with drunkards. Lived means I've shaken hands at least with so many of them. You can be with any kind of person. Nothing bothers you because you are in the Virat state. Because everything is absorbed by the Virat and you do not feel anything. Whatever sort of person may be, you do not feel it. The Virat has to suffer, not you. And that is what is the best state where I want all of you to reach and to become absolutely free. Nothing can impress you, nothing can influence you, nothing can dissuade you. But you stand on your self-esteem and understanding about yourself that you are a Sahajogi and that you are connected with this power and you are a citizen of Kingdom of God. At the Virat state, there is no doubt left, no doubt. Because you become part and parcel of the whole. Absolutely, and you can affect anywhere. If this finger is hurt, then this finger can feel it. In the same way, such a person is felt everywhere. And not only that, but that person can be effective everywhere. For that state of reaching to Virat, one should try to slowly, gradually, Yanneti neti vachaneli gavavachus. You have to go and say, this is not my sister, this is not my brother. They are all my brothers, they are all my sisters. I love them the same as my sisters and my brothers. This is not my family. The whole Sahaja Yoga is my family. The whole attention should move like that. This is not only mine. It is everybody's. It belongs to everybody. Everybody has a right. That sort of a thing, when it starts growing from individual, what we call is the Veshti to Samashti. In Sanskrit they said Veshti to Samashti, from individual to collective. And such a personality then is the most effective one for any kind of collective work. I think for today it's quite sufficient
for you to know about Vishuddhi Chakra. I mean, I've talked about it thousands and thousands of times. And now this is one of the sides which I wanted to say, because I find that still there are people who do not understand that they have to rise above Vishuddhi. Otherwise, if they do not ascend over Vishuddhi, they can never be proper surgeons. They will be always half-baked. So we must try to rise above the Vishuddhi, the discretion part. Then at that point we can never doubt surgery. Can never doubt. And that's how the doubtless awareness can come to us. May God bless you. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஸ்ரீ ஆதிசக்தி மந்திரம். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. தாயே, தயவு செய்து எங்களுக்கு விவேகத்தையும் பாகுபாடு அறியும் திறனையும் தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் சந்தேகமற்ற நிர்விகல்பா நிலையில் நாங்கள் என்றென்றும் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. இன்றைய தியானத்தை நாங்கள் முழுமையாக ஆனந்த நிலையில் இருப்பதற்கும் தங்களின் அருள்மொழியை கேட்பதற்குரிய சூழ்நிலையை அமைத்து தந்தமைக்கும் எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். அன்னைக்கு நன்றி கூறி நம் அனைவரும் நமது குண்டலினி எழுப்பி பந்தனிட்டுக் கொள்ளலாம்.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள். நாளை காலை இதே நேரத்தில் இதே லிங்கில் மீண்டும் சந்திப்போம். ஜெய் ஸ்ரீ மாதா. Jai Shri Mataji. Thank you. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. Jai Shri Mataji. ஜெய் ஸ்ரீ மாதாஜி.